வணக்கம். நான் ஜிவி. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே 4 வீடியோ போட்டுட்டேன். 10th ஃபஸ்ட்டு மொழி பொருண்மையிலேருந்து முதல்ல ஆசிரியர் குறிப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு போட்டேன். அடுத்து பின்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து அதுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும், அதுக்கு ஆன்சர் டிப்ஸோடு அதுக்கும் சொல்லிட்டேன். அடுத்ததாக கவிதை பேழையெல்லாம் விரிவாக சொல்லி அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து உரைநடையில் ஆன்சர் சொல்லிட்டேன். இப்போ விரிவானத்துக்கு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பொன்மை 1 மொழியில் விரிவானத்தில், அதாவது துணைப்பாடத்தில் உரைநடையின் அணிநலன்கள் தலைப்பில் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த நூலிலிருந்து எடுத்து எழுதப்பட்டதுன்னா புதிய உரைநடைன்ற நூலிலேருந்து. இதை எழுதியவர் யாருன்னா எழில் முதல்வன். எழில் முதல்வனுடைய இயற்பெயர் மா ராமலிங்கம். இதை பற்றியெல்லாம் நான் முதல் வீடியோவில் விரிவாக சொல்லிக்கிறேன். விடை குறிப்போடு சொல்லிக்கிறேன். அவர் என்னென்ன நூல் எழுதினார், என்ன விருது பெற்றார்ன்ற எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். இங்கே கேள்வி பதிலாக மட்டும்தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதில் முழு விவரம் இருக்குது. முதல் வீடியோவிலேருந்து அப்படியே வீடியோ 1, 2ன்னு போகிறதே நான் அதுக்காக தான். நீங்கள் லைனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இணையத்தமிழன் சங்கப்புலவர் 2 பேரும் உரையாடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கற்பனையான உரையாடல் தான். உண்மையிலேயே சங்கப்புலவரை போய் சந்தித்து அவர் பேசுகிறதெல்லாம் இல்லை, அது கற்பனை தான். இருந்தாலும் இணையத்தமிழன் சங்கப்புலவருக்கு இப்போ இருக்கிற செய்தியெல்லாம் சொல்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் உண்மை தான். அந்த செய்தியெல்லாம் உண்மையான செய்திகள் தான். அப்போது இதில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்லும்போது அப்படியே கேள்வி பதிலும் எப்படி வரும்ன்றது சொல்லிடுறேன். தனியாக நான் கேள்வி கொடுக்கல, இதே கேள்வி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மறுபடியும் இதை எழுதின்னு இருக்கணும், அதுக்காக அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகள் போல் வலப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள். இது யார் எழுதுனதுன்னா ஆசிரியர் பார்த்த சாரதி எழுதியிருக்காரு. அவர் எந்த நூலில் எழுதிக்கிறாருன்னா குறிஞ்சி மலரில். இது எப்படி கேட்கலாம்னா இது கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த உரைநடையை கொடுத்துட்டு இதை எழுதியவர் அப்படின்னு கேட்கலாம். எழுதிய ஆசிரியர்னு கேட்டாக்கா பார்த்த சாரதின்னு சொல்லணும். இது எந்த நூலில் இடம்பெற்ற உரைநடை அப்படின்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சி மலர் அப்படின்னு சொல்லலாம். இது 4 விதமாக கேட்கலாம். இதை கொடுத்துட்டு இதை எழுதியவர் யார், இது எந்த நூலில் இடம்பெற்றது, குறிஞ்சி மலர் யாரால் எழுதப்பட்டது, பார்த்த சாரதி எழுதிய நூல்களுள் ஒன்று அப்படின்னு கீழே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் நமக்கு இதுதான் தெரிஞ்சால் எப்படி கேட்டாலும் நம்ம விட சொல்லிவிடுவோம். அதனால் என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும். அதாவது ஓமையும் பொருளும் வேறு வேறாக சொல்லாமல் அப்படியே உருவகப்படுத்திடுறது, அந்த பொருளாகவே சொல்லிடுவாங்க. அது மாதிரி சொல்கிறது உருவகம். அப்படி சொல்கிறது தான் உருவகம். ஓமைன்னா அது போலன்னுவாங்க. ஆனால் உருவகத்தில் அது போலன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதே அப்படின்னுவாங்க. அதாவது நிலவும் முகம் அப்படின்னு, முகநிலவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிலவு போன்ற முகமெல்லாம் இல்லை, முகமே நிலவு தான். அது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அது மாதிரி இருக்கிறது உருவகம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உருவகத்தில் ஓமையும் பொருளும் வேறு வேறாக இல்லாமல் அதாகவே சொல்லிடுவாங்க, அந்த பொருளையே சொல்லிடுவாங்க. அதனால் அது மாதிரி வர்றது தான் அது. இது எழுதியவர் இது கொடுத்துட்டு இந்த 2 லைன் இதை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் தண்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதாவது தண்டி உருவகத்தை பற்றி கூறியவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேறு ஏதாவது கொடுத்தோம் இது கொடுக்கலாம். எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. யார் சொன்னாங்கன்றதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இலக்கண ஆசிரியர், அதனால் அவர் தான் சொல்லியிருக்கிறார் தண்டி இதை பற்றி, உருவகத்தை பற்றி. அதுக்கடுத்தது பாருங்கள். களம்புக துடித்து நின்ற உமக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைத்தான் அதற்கு சான்று. இது யார் சொல்லிக்கிறதுனா அறிஞர் அண்ணா அவருடைய உரைநடையில் சொல்லியிருக்காரு. இது கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த உரைநடையை எழுதியவர் அப்படின்னு சொல்லலாம், கேட்கலாம். அப்போது அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். இது மாதிரி தான் இது கொஸ்டினெல்லாம் இதில் இது மாதிரி தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். இதில் என்ன அணின்னு கேட்டாங்கன்னா இது எடுத்துக்காட்டு உண்மை அணி. ஏன்னா இதில் போலன்னு கொடுக்கல. புறந்தூய்மை நீரானமையும் அது போல் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிலாம் கொடுக்கல. ஓம உறுப்பு தான் போலன்றது, அது இல்லை இதில். அதனால் நம்மளே எடுத்துக்காட்டாக அதை வச்சுக்கணும். அதனால் நம்ம எடுத்துக்காட்டு உண்மை அணி தான் இது. ஜென்ரலாக கேட்டாங்கன்னா இது எடுத்துக்காட்டு உண்மை அணி. இதையே நம்ம உரைநடையிலையும் பயன்படுத்துவோம். அப்படி உரைநடையில் பயன்படுத்தும் போது அதுக்கு அந்த உத்திக்கு பேர் இணை ஒப்பு. இது செய்யுளாக பயன்படுத்தும் போது எடுத்துக்காட்டு உண்மை அணி, உரைநடையில் பயன்படுத்தும் போது இணை ஒப்பு அப்படின்னு பேர். அப்போது இது மாதிரி கொடுத்துட்டு இதில் பயன்படுத்திட்டுள்ள உரைநடை எப்படின்னு கேட்டாங்கன்னா இணை ஒப்பு அல்லது எடுத்துக்காட்டு உண்மை அணியை, இந்த அண்டர்லைனில் இருக்கிறது பார்த்துங்க. எடுத்துக்காட்டு உண்மை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதில் அதற்கு
கீழ்கண்டவாறு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இணை ஒப்புன்னு எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி தான் இந்த இதிலலாம் கேட்க முடியும். ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை இப்படின்னு யார் சொல்கிறதுனா எழுத்தாளர் ராமசாமி. அவருடைய நூல் வந்து மழையும் புயலும். இந்த நூலில் தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 2 லைன் கொடுக்கலாம், இல்லை முழுசாக கூட கொடுக்கலாம். 2 லைன் கொடுத்துட்டு கூட என்று கூறியவர் அப்படின்னு சொல்லலாம். அது இடம்பெற்ற நூல் கேட்கலாம். மழையும் புயலும் எழுதியவர் ராமசாமி அப்படின்னு கொடுக்கலாம். கீழே வந்து ஆப்ஷனில் ராமசாமி எழுதிய நூல்களில் ஒன்று கீழே கொடுக்கலாம். மழையும் புயலும் இது மாதிரி இதை சொன்னவர் இவர் தான், இந்த நூல் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கினா அப்புறம் எப்படி என்ன எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும். இது வந்து தொல்காப்பியர் செய்யுள் 192 சொல்லிக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் அஃறிணை பொருள்கள் பேச முடியாது, ஆனால் அது பேசுகிற மாதிரியும் அது வந்து கேட்குற மாதிரியும் அமையும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது மாதிரி இருக்கிறது வந்து அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குறாங்க பாருங்கள். அதுதான் விளக்கம். உயிரில்லாத பொருள்களை உயிருள்ளன போலவும் உணர்வில்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வது, இதுக்கு பேர் இலக்கணை. இது மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு முறை, நான் அந்த கேள்வி பார்த்தேன். உயிரில்லாத பொருள்களை உயிருள்ளன போலவும் உணர்வில்லாத பொருள்களை உணர்வுள்ளன போலவும் கற்பனை செய்து எழுதும் உரையாடலுக்கு டேஸ், அதாவது கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க என்ன பேருன்னு. அப்போ இலக்கணை ஞாபகம் வச்சுங்க. திரும்பி திரும்பி ஒரு 2-3 முறை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டாக கூட ஒன்று கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் எடுத்துக்காட்டு இதே தான் கொடுக்கணும்னு இல்லை, எதுனாலும் உயிரில்லாத பொருளோ உணர்வில்லாத பொருளோ பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள உத்தினாவே இலக்கணை. இதில் உள்ள உத்தி என்னான்னு கீழே கொடுப்பாங்க ஆப்ஷனில். அப்போ இலக்கணைன்னு சொல்லுங்கள். அப்போ இலக்கணைக்கு எடுத்துக்காட்டுன்னு கீழே ஏதோ பேசுகிற மாதிரி கொடுக்கலாம். எப்படின்னாலும் இலக்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லிடலாம். பாருங்கள், சோலையில் புகுவேன், மரங்கள் என்னை கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார், அந்த அரசுக்கு இதுண்டா என்னும், யான் விழுந்தின்றி வானுயிர ஓங்கி நிற்கின்றேன். மக்கள் என்னை சுற்றி செல்லுகிறார்கள் கான் அப்படின்னு அரசு சொல்லுமா. இதே மாதிரி வேம்பு நிறைய மரங்கள் அதில் சொல்லியிருப்பார். ஒரு நீண்ட உரையாடலாக வருது, அதனால் நான் சுருக்கமாக எழுதிட்டேன். நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது உயிரில்லாத பொருள்களும் உணர்வில்லாத பொருள்களும், அதாவது அஃறிணை பொருள்கள் பேசுவது போலவும் கேட்பது போலவும் இது மாதிரி அமைஞ்சால் அதுக்கு பேர் இலக்கணை. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நாட்டுப்பற்று கட்டுரை தொகுப்பு எழுதியவர் வந்து வரதராசனார். நாட்டுப்பற்றுன்ற ஒரு கட்டுரை தொகுப்பு, அதை எழுதியவர் வரதராசனார். அதில் எதுவும் நிறைய கொடுக்கல, இது மட்டும் ஒரு குறிப்பு. பேஜ் 14 இருக்கும் பாருங்கள். இது வந்து கல்யாண சுந்தரனார் எழுதுங்க. அந்த உயிரிழன போலவும் உயிரில்லாத பொருள்கள் பேசுவது போலவும் உணர்வது போலவும் இருக்கிறது வந்து எழுதுனது. அந்த மரங்களை பற்றியெல்லாம் எழுதுனது யாருன்னா கல்யாண சுந்தரனார் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு நடுவில் ஒரு இது வந்துச்சு, ஞாபகத்துக்காக இது நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த நாட்டுப்பற்று கட்டுரை தொகுப்பை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், வரதராசனார்னு சொல்லலாம் நீங்கள், அதுக்காக. அடுத்து பாருங்கள், இன்னொரு 9வது. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது. கேட்கறதுக்கு முரண்பட்ட மாதிரி இருக்கும், ஆனால் படாது இது உண்மையில். இது மாதிரி வர்றதுக்கு வந்து முரண்படு மெய்மைன்னு பேர். அது என்ன பாருங்கள், இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும். இதில் பயப்பட தேவையில்லைன்றது, பயம் என்ற ஒன்றுக்கு தவிர வேறு எதுக்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயத்துக்கு மட்டும்தான் பயப்படணும், வேறு எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. அப்படின்னா பயப்படக்கூடாதுன்றதை இப்படி சொல்லிக்கிறாங்க. இப்படி முரண்ணாக சொல்கிறது வந்து முரண்படு மெய்மை. அதுக்கடுத்து முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுறதுக்கு பேர் சொல்முரண். முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் சொல்முரண். பாருங்கள், கலப்பில்லாத பொய், அதே பொய் அதில் கலப்பில்லாத பொய், இது மாதிரி வர்றது வந்து முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுறது. பொய் அதில் என்ன கலப்பில்லாமல் இருக்கிறது, இது முரண்பாடாக இருக்கும். அதனால் இது மாதிரி முரண்பாடாக இருக்கிறது வந்து சொல்முரண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உரைநடையில் பயன்படுத்தக்கூடிய உத்திகள். இலக்கணை, சொல்முரண்,
அப்புறம் முரண்படு மெய்மை, இது எல்லாமே வந்து உரைநடையில் பயன்படுத்தக்கூடிய உத்திகள், அழகுபடுத்துறதுக்காக பயன்படுத்துறது இதெல்லாம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமாக முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிரிணை இசைவு. இன்னொரு உத்தி இது. சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுக்கறதுக்காகவே எதிரும் புதிருமான முரண்பாடும் கருத்துக்களை அமைச்சு எழுதுறது எதிரிணை இசைவு. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம். குடிசை கோபுரம் எதிரிணை இசைவு. இதெல்லாம் அழுத்தம் கொடுக்கறதுக்காக ஒரு பக்கம் குடிசை, இன்னொரு பக்கம் கோபுரம்னு சொல்லுவாங்க. பசித்த வயிறு ஒரு பக்கம், புளிச்சேப்பக்காரன் மறுபக்கம். மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம்? தோழர்களே சிந்தியுங்கள். இது யார் சொன்னதுன்னா தோழர் ஜீவானந்தம். இது கூட உங்களுக்கு கொடுத்துட்டு கேட்கலாம், இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொன்னவர் வந்து தோழர் ஜீவானந்தம். இது என்னென்னா எதிரிணை இசைவு. இவர் சொல்லுகிறார், இது என்னென்னா எதிரிணை இசைவு. அதாவது எதிர் விதமாக சொல்கிறது. ஒரு பக்கம் குடிசைகள், ஒரு பக்கம் கோபுரம், ஒரு பக்கம் பசித்த வயிறு, இன்னொரு பக்கம் தொந்தி வயிறு, இது மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து எதிரிணை இசைவு. இது எல்லாமே வந்து இதில் பயன்படுத்தக்கூடிய உத்திகள். இதில் உரைநடையில் பயன்படுத்தக்கூடிய உத்திகள் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 12வது கருத்து. இதில் எல்லாமே ஒவ்வொன்றுத்தையும் அப்படியே கேள்வி கேட்கலாம். இது இடம்பெற்ற நூல், இதை கூறியவர், அது மாதிரி. பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதன் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு தீர்ப்பம் என்று கூறுகிறேன். இது யாருன்னா பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா கூறியது. இது கொடுத்துட்டு இதை கூறியது யாருன்னு கேட்கலாம். அறிஞர் அண்ணா ஞாபகம் வச்சுங்க. பெரியாரை பற்றி அவர் வந்து ஒரு தனி மனிதன் வரலாறு இல்லை, அது ஒரு பெரிய சகாப்தம், ஒரு பெரிய காலகட்டம்னு நான் சொல்லுவேன், ஒரு பெரிய திருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. இது யாருன்னா பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா சொல்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள். 13வது, இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் பாரதி, தமிழ் கவிஞர். அடுத்தது அது கொடுத்துட்டு இதை கூறியவர் யாருன்னு பின்னாடி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு எழுதணும். 14வது கேள்வி. உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எழுதப்பட்டது? புதிய உரைநடை என்ற நூலிலிருந்து அது உரையாடல் மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க. இப்போ புதிய உரைநடை அதுக்கு பதில். அதுக்கடுத்தது புதிய உரைநடையின் ஆசிரியர் யார்? எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? மா ராமலிங்கம். எழில் முதல்வன் தாம் எழுதிய எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? புதிய உரைநடை என்ற அந்த நூலுக்காக தான் அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றார். அதுக்கடுத்தது எழில் முதல்வன் எழுதிய நூல்கள்: மரபு கவிதை, புதுக்கவிதை, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். இதுக்கு எல்லாமே முதல் வீடியோவில் நான் குறிப்பு கொடுத்துருப்பேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. முதல் வீடியோவிலேருந்து பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.